ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்க்கெட் போனோம். அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ரெகுலராக இந்த காய் தாங்க கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி வாழைத்தண்டு, வாழைப்பூ அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் தனியாக ஒரு கடையில் தான் வாங்கினோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேரட் எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, முருங்கைக்காய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியே கொடுத்துருவாங்க. குட்டி குட்டியாக கூட நறுக்கி கொடுத்து வேணால் அவங்களே கட் பண்ணி கொடுப்பாங்கங்க இங்கே ஹைதராபாத்தில். வெள்ளரிக்காய் வந்து அப்புக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி நான் ஏற்கனவே உங்களோட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சி லைட்டாக அந்த ரப்பர் பேண்டோ இல்லை கட்டி இருக்கிறத அப்படியே உள்ளே வச்சிட்டிங்கன்னா தண்ணியை மட்டும் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மாற்றினா போதும். சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி. 10 நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கிலோ 20 ரூபா. புதினா ஒரு கட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே ஃபேமஸான புளிச்சக்கீரை, கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம். அதான் இந்த கட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா. முருங்கைக்காய் பாருங்கள் கட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. எப்பயுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி துணி கவர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காயில் உள்ள ஈரத்தன்மையை வந்து சீக்கிரமாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிப்போம். அப்போ காய் வந்து சீக்கிரமாக வாடி வதங்கி போயிடும். இது மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கூடுதலாக வரும். இதுதான் வித்தியாசம். தக்காளி எப்பயுமே ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எல்லா காயுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்பவே நல்லது. அதான் உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கழுவிட்டு நல்லா காய வச்சு திருப்பி பேக் பண்ணி வச்சுருவேன். இப்போ எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் அடிக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஹைதராபாத்தை பற்றி பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மேலாப்பில் ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜு சைடில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க. நம்ம எப்போ வேணுமோ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பூ பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸு. பூண்டு வந்து உரிச்சது இது வந்து 80 ரூபா. இது வந்து எருமை தயிருங்க. ஹைதராபாத்தில் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹைதராபாத்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தயிர்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து எருமை மாடுகள் தான் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் பாலுமே ரொம்ப கெட்டியாக இருக்கும். வெந்தயக்கீரைக்கு போடுறதுக்காக வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.